மாற்ற நிலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றாய் உன்னை மாற்ற நிலையாக ஈந்தனரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டில் மனமொழி நன்னாளிலே நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடு கூட ஆராதிக்குமாக ஆராதனைக்கு உதவியாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 1 வருஷத்துலேருந்து 20 வருஷம் 19 வருஷம் வரை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல் 19 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். மார்க் 5:1. And they came over unto the other side of the sea into the country of Gadarenes. Who had his dwelling among the tombs, and no man could bind him, no, not with chains. And always, night and day, he was in the mountain and in the tombs, crying and cutting himself with stones. And cried a loud voice and said, What have I do to thee, Jesus, thou Son of Most High? I adjure thee by God that thou torment me not. And he asked him, What is thy name? And he answered, saying, My name is Legion, for we are many. Now there was there nigh unto mountains a great herd of swine feeding. And forthwith Jesus gave them leave, and the unclean spirits went out and entered into the swine, and the herd ran violently down a steep place into the sea. They were about 2,000 and were choked in the sea. And they come to Jesus and see him that was possessed with the devil, and had the legion sitting and clothed and in the right mind, and they were afraid. And they began to pray him to depart out of their coast. Howbeit Jesus suffered him not, but said unto him, Go home to thy friends and tell them how great things the Lord hath done for thee, and hath had compassion on thee. போதும் 19 வசனங்கள் வருதான். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் கதரேனா ஊரானாகிய காணப்பட்டான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. He was the city of Gadarenes என்று வாசிக்கிறோம். அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கதரேனை பட்டணத்துக்கு அவர் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். கதரேனஸ் என்று சொல்லும்பொழுது அதோடைய அர்த்தம் என்ன என்றால், the reward will be seen at the end என்ற அர்த்தம். அதாவது பரிசு பொருள் அல்லது பரிசு தொகையானது கடைசியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். கதரேனஸ் என்று சொல்லும்பொழுது reward will be seen at the end என்ற அர்த்தம். முடிவிலே பரிசு பொருள் காத்திருக்கிறது என்பதுதான் அந்த ஊரினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. இங்கே பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம்.
அந்த மனுஷன் அசுத்தாவியினால் பீடிக்கப்பட்டவனாக காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். வித் அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகளாக, அசுத்தமான ஆவியினால் பீடிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். ஆகையால் அவனுக்கு நேர்ந்த கதி என்ன? 2, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது என்று வாசிக்கிறோம். அடுத்தது, சங்கிலியினால் கட்டக்கூடாதவனாக காணப்பட்டான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை ஒரு நாளும் ஒரு காலமும் அவனை சங்கிலியினால் கட்ட முடியவில்லை. வாசிங்க. ஆகவே சங்கிலியினாலும் விலங்கினாலும் கட்டப்பட்ட மனுஷனாக அந்த அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அசுத்த ஆவிகளால் நிறைந்த மனுஷராக காணப்பட்டோம். ஒருவேளை இந்த மனுஷனை போல கூக்குரலிட்டு கொண்டும் சட்டைகளை கிழித்து கொண்டும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமது உள்ளான காரியத்தில் என்ன காணப்பட்டது? அசுத்த ஆவிகள் நிறைந்து காணப்பட்டது. அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிற மனுஷராக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட்டோம். அதில் சந்தேகமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு விரோதிகளாக காணப்பட்டோம். அசுத்த உதடுள்ள ஜனங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே பீப்புள் ஆஃப் அன்கிளீன் லிப்ஸ் என்று வாசிக்கிறோம். அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள், அசுத்த சிந்தனை உள்ள மனுஷர்கள். அவன் காலையிலிருந்து மாலை வரை, இரவு வரை அவன் அசுத்தத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஆகவே மனுஷர்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெட்டு போனவர்களாக, தேவனுக்கு விரோதிகளாக காணப்பட்டு இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இவனை போல நாம் மோசமாக நாம் பிஹேவ் பண்ணாதவர்களாக காணப்படலாம், நடந்து கொள்ளாதவர்களாக காணப்படலாம். ஆனால் அசுத்தமுள்ள மக்கள் மத்தியிலே அசுத்த உதடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷர்களாகத்தான் காணப்பட்டோம். ஆகவே அவனை கட்டுப்படுத்தும் பொருட்டாக, அவனை அடக்கி வைக்கும் பொருட்டாக சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். ஆனால் அவனை அடக்கி வைக்க முடியவில்லை. சங்கிலிகளை அறுத்து கொண்டான். ஆகவே விலங்கிட்டார்கள். கைகளை கட்டினார்கள், கால்களை கட்டினார்கள். மிகப்பெரிய சங்கிலிகளால் அவனை கட்டி போட்டார்கள், பூட்டு போட்டார்கள் என்று ஃபெட்டர்ஸ் என்று வாசிக்கிறோம். ஆகவே சங்கிலிகளால் கட்டி பூட்டை போட்டார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்? அவன் ஒழுங்காக இருக்க வேண்டும். அவன் ஓடி மக்கள் மத்தியிலே அவன் உபத்திரவத்தை கொண்டு வரக்கூடாது, அவன் ஒரே இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை கட்டி போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணமும் அப்படித்தான் காணப்படுகிறது. நியாயப்பிரமாணம் நம்மை கட்டி இருந்தது. அது பாவம் என்று சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணம் கட்டி இருந்தது. ஏனென்று சொன்னால் கட்டுகள் ஏன் போடுகிறார்கள்? கட்டை போட்டால் அவன் ஒழுங்காக இருப்பான் என்ற அர்த்தம், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டான் என்ற அர்த்தம். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஒரு மனுஷனை நீதிமானாக்க முயல்வது, அவனுடைய காரியத்தின் நிமித்தம், அவன் கொடுக்கிற உபத்திரவத்தின் நிமித்தம், ஆகவே அவன் தன்னைத்தானே குத்தி கொள்கிற நிமித்தம் நாம் வாசிக்கிறோம். அவன் தன்னைத்தானே வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் இருந்தான் என்று வாசிக்கிறோம். இதையெல்லாம் அவன் செய்யக்கூடாது. அவனால் மற்றவர்களுக்கு உபத்திரம் ஏற்படக்கூடாது, அவனுக்கே உபத்திரவத்தை வருவித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் சங்கிலியால் கட்டப்பட்டான். சங்கிலியானது பாவத்தை குறிக்கவில்லை, நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. அவன் கைகளை கட்டிவிட்டால் எப்படி அவன் தன்னை குத்தி கொள்ள முடியும், காயப்படுத்திக் கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு எப்படி உபத்திரத்தை கொடுக்க முடியும்? ஆகவே நியாயப்பிரமாணமானது ஒரு அசுத்தமான மனுஷனை கட்டி இருக்கிறது. ஆகவேதான் நம் அசுத்தமான மனிதர்களாக பாவத்தில் பிறந்த நம்மை நியாயப்பிரமாணத்தின் மூலம் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் நாம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களாக காணப்பட்டோம். வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலும் கூட அதை எப்படியெல்லாம் மீறலாம் என்று சொல்லிதான் மனுஷன் நினைத்துக் கொண்டிருந்தான். இந்த மனிதன் கூட பாருங்கள், அவன் எல்லாவற்றையும் உடைத்தான் என்று வாசிக்கிறோம். அவனை எப்பேற்பட்ட காரியத்தினாலும் கட்டி போட முடியவில்லை என்று வாசிக்கிறோம். சங்கிலிகளாலும் அவனை இரும்புகளாலும் கட்டி போட்டாலும் கூட அவற்றையெல்லாம் அவன் உடைத்து வெளிவருகிற மனுஷனாக காணப்பட்டான். சுயமாக சிந்தித்து தான் விரும்பின விதமாக நடக்கிற மனுஷனாக காணப்பட்டான். அவன் தன்னை குத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் தன்னை தானே குத்திக் கொள்ளுவான், அல்லது மற்றவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் மற்றவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற மனுஷனாக காணப்பட்டான். ஆக நியாயப்பிரமாணத்தை உடைத்து அவன் மனம்போன போக்கிலே மனுஷன் தான் என்ன சுயமாக சிந்தித்தானோ அதை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். மனுஷன் மாத்திரமல்ல,
அசுத்த உதடுள்ள நாம், அசுத்த எண்ணங்களை உள்ள நாம் நியாயப்பிரமாணத்தை உடைத்து நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தோம் முதலாவதாக. பிறகு தேவனுக்கு விரோதமாக நாம் ஆக்கினையை கொண்டு வந்தோம் என்று நாம் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட மனுஷர்களாக காணப்பட்டோம். இந்த மனுஷனை போல நாமும் ஒரு நாளிலே காணப்பட்டோம். அவனுடைய இருப்பிடம் எங்கே இருந்தது? சவங்கள் இருக்கக்கூடிய கல்லறை. நாம் சவங்கள் இருக்கக்கூடிய கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலே செத்த மனிதர்களோடு கூட நாம் காணப்படுகிறோம். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? சவத்திலே சவங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே காணப்பட்டோம். பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்கள். கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தான். அவன் மலையிலே வாழ்ந்தான், சவங்கள் இருக்கக்கூடிய கல்லறையிலே இருந்தான், தன்னைத்தானே வெட்டி கொண்டான் என்று வாசிக்கிறோம். நாம் அப்படித்தான் பல்வேறு சிந்தனைகளால் ஐயோ ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நம்மை நாமே குத்தி கொள்ளுகிறவர்களாக மனதளவிலே உடல் அளவிலே இதனை விடுதலை நம்மை யார் செய்யக்கூடும், இது என்னுடைய தண்டனை, இந்த பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய தண்டனை என்று சொல்லி எனக்கு நானே நியாய தீர்ப்பை எழுதி கொண்ட மனுஷர்களாக காணப்பட்டோம். அவன் தன்னை விருப்பம் போல வெட்டி கொண்டான். அவனுடைய பாவமானது அவனை தன்னைத்தானே உருவ குத்தி கொள்ள வைத்தது. அவன் தன்னுடைய சுயநினைவை இழந்து தான் மனம் விரும்பினதாக செய்து தன்னுடைய நிலைமையை யோசித்து அவன் தன்னை குத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். நாமும் கூட அப்படித்தான். இன்று நிலை வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, தங்களை தாங்களே அவர்கள் வெட்டி கொள்கிறார்கள். தற்கொலைக்கு ஏதுவாக அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். தங்களை எப்படி அழித்துக் கொள்வது என்று அவர் யோசிக்கிறார்கள். ஒருவேளை கூக்குரலிடாத பைத்தியத்தை போல தெருவிலே ஓடி கூக்குரலிடாத மனுஷர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து நம்மை நாமே குத்தி கொள்கிற மனுஷர்களாக காணப்பட்டோம். இப்படிப்பட்ட மனுஷரை நோக்கித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 8 வாசிங்கள் சீக்கிரமாக. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கம் செய்தவன் தன்னுடைய பாவ கயிறினாலே கட்டப்படுவான். இந்த மனுஷனை கட்டியிருந்த காரியம் என்ன? தன்னுடைய பாவ கயிறினாலே கட்டப்பட்டான். துன்மார்க்கம் அவனை பிடித்துக் கொள்ளும் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னைத்தானே குத்தி கொள்கிற காரியம், தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக கொண்டு போகிற காரியம். வாசியுங்கள். இங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசியர் 3:7. In which he also walked sometime when he lived in them. இது 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். They have heard the faith and pierced themselves through with many sorrows என்று வாசிக்கிறோம். வாசிங்க. விசுவாசத்தை விட்டு விலகுகளுடைய காரியம் என்ன? தங்களை தாங்களே உருவி குத்தி கொள்கிற காரியம், தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிற காரியம். நாம் எத்தனோ தடவை மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துவதை விட நம்மை நாமே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஐயோ நான் இதற்கு பாக்கியவான் அல்ல, ஐயோ நான் இந்த காரியம் ஏன் எனக்கு எப்படி நேரிட்டது, நான் இதற்கு லாக்கி அல்ல, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு நம்மை நாமே குத்தி கொள்கிறோம், கூனி குறுகி போகிறோம். அநேக சமயங்களில் நம்மால் முடியாது என்று சொல்லி நாம் கூனி குறுகி போகிறோம். நம்மை படைத்த ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து நம்மை நாமே குத்தி கொள்கிறோம். நம்மை நாமே கூனி குறுகி இந்த உலகத்துக்கு முன்பாக அடிமைகளைப் போல நடந்து கொள்கிறோம். இவர்களை விடுதலையாக்கும் பொருட்டாக, நம்மை விடுதலையாக்கும் பொருட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் வாசிங்கள். 6ஆம் வசனம் 6ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, தூரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டபொழுது அவன் ஓடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்தான் என்று வாசிக்கிறோம். he worshipped him என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். அவனை ஆராதனை செய்தான். ஆகவே அவனுக்குள்ளாக பல்வேறு விதமான அசுத்தமான காரியங்கள் இருந்தாலும் கூட அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு காணப்படுகிறது.
நம்மை கூட ஆண்டவர் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற இந்த காரியம் என்னவென்றால் இந்த உணர்வு தான். நாம் அசுத்தப்படுபவர்களாக அசுத்தமான நெஞ்சமுடையவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த கதிரேனா ஊராகிய அந்த மனுஷனிடத்தில் காணப்பட்டது போல நம்மிடத்திலும் காணப்படுகிறது. அவனுக்கு பேர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார் ஆண்டவர். அவனை நோக்கி உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய பெயர் லேகியோன். லேகியோன் என்று சொன்னால் லீஜியன் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். லீஜியன் என்று சொன்னால் 6000 படை வீரர்களுக்கு தலைவன். லேகியோன் என்று சொன்னால் 6000 படை வீரர்களுக்கு தலைவனை நாம் என்னன்னு சொல்லுவோம்? லேகியோன், லீஜியன், கமாண்டர் ஆஃப் த லீஜியன் என்று சொன்னால் 6000 படை வீரர்களுக்கு தலைவன் என்று அர்த்தம். லேகியோன் என்பது பேர் அல்ல, அவன் வகிக்கிற அந்த பதவியின் பேர் தான் லேகியோன். அவங்க வகிக்கிற பதவியின் பேர் தான் லேகியோன். அப்போ நூற்றுக்கு அதிபதினா என்ன அர்த்தம்? 100 படை வீரர்களுக்கு தலைவனுக்கு பேர் நூற்றுக்கு அதிபதி, செஞ்சுரியன் என்று வாசிக்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி தேவநாட்டில் வந்தான், ஆண்டவர் இயேசுவில் வந்தான் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? 100 படை வீரர்களுக்கு தலைவனுக்கு பேர் நூற்றுக்கு அதிபதி. லீஜியன் என்று சொன்னாக்கால் 6000 படைகளுக்கு தலைவன் என்று அர்த்தம். அவன் சொல்லுகிறான் நான் லேகியோன் என்கிறான். அப்ப அவன் 6000 படைகளுக்கு தலைவனா? இல்ல, 6000க்கு அதிகமான பிசாசுகள் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது. 6000க்கு அதிகமான பிசாசுகள் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது. ஒரு பிசாசே தாங்க முடியாது. 6000 பிசாசு எப்படி தாங்க இருக்கு? உடல் சட்டையை கிழித்துக் கொள்கிறான், மற்றவருக்கு உபத்திரத்தை கொடுக்கிறான், சங்கிலிகள்லாம் முறுக்கை உடைக்கிற மாதிரி உடைக்கிறான். ஏனென்றால் என்ன சொன்ன அர்த்தம்? அந்த பிசாசினுடைய வலிமை, பிசாசினுடைய வலிமை முறுக்கை நொறுக்குவது போல, சாதாரண ஒரு நூலை அறுப்பது போல அந்த கட்டுகளை எல்லாம் அவன் அறுத்து போடுகிறான். கீழே கிடக்கிற கல்களை எடுத்து தன்னை கிழித்துக் கொள்கிறான். நம்முடைய உடம்பிலே இந்த விதமான பிசாசுகள் இருந்தால் நமக்கு வர சிந்தனை தற்கொலை, தாழ்வு மனப்பான்மை, அடிமை எண்ணம், நாம் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம், ராஜாதிராஜா என்ற பிள்ளைகளே அல்ல என்பதான எண்ணம். இதெல்லாம் எப்பொழுது வரும்? நாம் நம்மிடத்திலே இந்த விதமான அசுத்தமான ஆவிகள் நம்மிடத்தில் இருக்கும்பொழுது. 6000க்கு அதிகமான ஆவிகள் இந்த மனுஷனை, கதிரேனா ஊரானாகி இந்த மனுஷனை பிடித்திருந்தனால் அவன் தான் செய்வது என்னதென்று செய்து கொண்டான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உணர்வடைந்து ஓடி வந்தான். நாமும் கூட இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த விதமான காரியத்தை தான் நம்ம அனுபவித்தோம். நாம் பாவிகளா இருக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய உடம்பிலே, நம்முடைய சிந்தனையிலே அசுத்த ஆவிகள் நிறைந்திருந்த போதே நாம் ஆண்டவர் நம்மை நோக்கி வந்தார். நாம் அவரை நோக்கி கூப்பிட்டோம். இந்த மனுஷன் கூப்பிட்டது போல அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்று வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் வாசிங்கள். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் உள்ள இருக்கிற அந்த பிசாசானது இப்படியாக பேசுகிறது என்று அர்த்தம் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த ஆண்டவரை நோக்கி பேசுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த மனுஷன் பிசாசுக்கு அடிமையானவனாக காணப்படுகிறான். இந்த மனுஷன் எப்படிப்பட்டு காணப்படுகிறான்? பிசாசுக்கு அடிமையானவனாக காணப்படுகிறான். நாமும் கூட பிசாசுகளுக்கு அடிமையாக காணப்பட்டோம். ஆனால் தேவன் நம்மை மீட்டெடுத்தார், ஆச்சரியமான ஒளியினத்திலே கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 22 வாசிங்கள். ரோமர் 18, ரோமருக்கு எழுதின 18ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின 18ஆம் அதிகாரம். ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கள். ரோமர் 6. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், நீதிக்கு அடிமையானார்கள். ஒரு அடிமை, ஒரு இடத்துல நீங்க அடிமையா இருந்தீங்க. எங்க இருந்தீங்க? பாவத்திற்கு அடிமையா இருந்தீங்க, பிசாசுக்கு அடிமையா இருந்தீங்க. இந்த லேகியோனை போல பிசாசுக்கு அடிமையா இருந்தீங்க. இப்பொழுது உங்களை விடுதலையாக்கி எதுக்கு அடிமையாக்கினார்? இப்பொழுது நீதிக்கு அடிமையாக்கினார் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க.
வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுது பாவத்துக்கு நீங்க அடிமைகள் அல்ல, பிசாசுக்கு அடிமைகள் அல்ல. இப்பொழுது யாருக்கு நம்ம அடிமை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமை. அவனை விடுதலையாக்கினார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son delivereth you, thou shalt be free indeed என்று நாம் வாசிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று நாம் யோவானிலே வாசிக்கிறோம். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார். இந்த மனுஷனை விடுதலையாக்கினது போல, இந்த லேகியோனை விடுதலையாக்கினது போல அங்கே நம்மை விடுதலையாக்கினால் பார்க்கிறோம். இப்போ அந்த அசுத்தமான பிசாசுகள் ஓட வேண்டும். இந்த அசுத்தமான பிசாசுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிற காரியம் என்ன? இந்த பன்றிகள் மத்தியிலே எங்களை அனுப்பும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சில மிருக ஜீவனெல்லாம் அசுத்தம் என்று சொல்லுகிறார். ஆனால் அசுத்தத்துக்கெல்லாம் அசுத்தமாக ஒரு மிருகத்தை சொல்லுகிறார், அது பன்றி. அசுத்தத்துக்கெல்லாம் அசுத்தமான ஒரு மிருகம் என்று சொல்லி லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது அது பன்றியை குறித்து சொல்கிறார். ஆனால் இந்த அசுத்தமான இந்த ஆவிகள் எதை நேசிக்கிறது? பன்றிகளை நேசிக்கிறது. தேவாதி தேவன் யாரை நேசிக்கிறார்? பாவியை நேசிக்கிறார். ஆகவே இந்த அசுத்தமான ஆவிகளை இந்த மனுஷனிடத்திலிருந்து அவர் பிரிக்கிறார். அதான் ரட்சிப்பு. ஒரு காலத்திலே முன்னோர்கள் நடந்த விதமாக அசுத்தத்திலேயும் அக்கிரமத்திலேயும் தீத்து 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பது போல வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசுத்தத்திலையும் பாவத்திலையும் மனம்போன போக்கிலையும் நடந்து கொண்டிருந்த பிசாசினால் இந்த விதமான காரியங்கள் நமக்குள்ளாக இருந்ததை மனுஷனாகிய நம்மிலிருந்து பிசாசை பிரித்தார். அதுதான் ரட்சிப்பு. அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது பிசாசுகள் எல்லாவற்றையும் பிரித்தார். அந்த அசுத்தமான பிசாசுகள் அசுத்தமான பண்டிகைகளாக அனுப்பினார். இந்த மனுஷன் எங்கே வந்து உட்கார்ந்தான்? தேவனுடைய பாதப்படியிலே வந்து உட்கார்ந்தான். இதுதான் ரட்சிப்பு. இங்கே நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே ஏன் உட்கார்ந்திருக்கிறோம்? அசுத்தத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மை அபிஷேகித்தார். இங்கே வந்து அமர்ந்திருப்பதே ஆசீர்வாதம். ஏதோ நம்ம 3 மணி நேரம் எப்படிங்க உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதே ஆசீர்வாதம். ஒரு இடத்துல சொல்கிறார், இப்பொழுது நீங்க வசனத்தை கேட்கிறீர்கள், இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது என்ன பண்ணாரா? அவர் ஏதாவது சுத்தம் பண்ணாரா? இல்ல, அவருடைய வசனம் அங்கே மக்களுக்குள்ளாக அவருடைய ஜனங்கள் மத்தியிலே அங்கே சொல்லப்படும் பொழுது இருதயத்துக்குள்ளாக போய் அதை இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறது. இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள், நான் போதித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய வசனத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நாம் அமர்ந்தில்லை. தேவனுடைய பிரசனத்திலே அங்கே தங்கி தாபரிப்பது என்பது அவ்வளவு ஆசீர்வாதம். வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கே ஆசீர்வாதம் வருகிறது என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த பிசாசானது மனுஷனிடத்தில் பிரிந்து அதுக்கு ஒத்த அசுத்தமான மிருகத்திலே போனது. அசுத்தமான ஆவிகள் அசுத்தமான மிருகத்தை தெரிந்து கொண்டது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய பாதப்படியிலே வந்து அமர்ந்தான். நாம் ஒவ்வொருவரும் அசுத்தமான காரியத்தை விடுத்து தேவனுடைய எங்க உட்கார்ந்துருக்கோம்ப்பா? தேவனுடைய சுத்தமான பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதப்படியாகிய இந்த பூமியிலே அவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய சாக்கியம். இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைத்தது? சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி நீங்கள் கவலையினமாக இருப்பீர்கள்? நம்ம அவரை ஆராதிக்க வேண்டாமா? அங்கே பார்க்கிறோம், he worshipped him என்று வாசிக்கிறோம். அவன் தேவனை தொழுது கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். வாசிக்க இங்கே பாருங்க, இந்த மனுஷர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. இந்த மனுஷர்கள்லாம் அந்த ஊர் கதரேனா ஊரை சேர்ந்த இந்த மனுஷர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அவன் எப்படி உட்கார்ந்திருந்தான். வாசியுங்கள் 15ஆம் அதிகாரம்.
இப்பொழுது அவன் உட்கார்ந்ததை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். நம்மை பார்த்து நம்முடைய இளைஞன பந்துக்கள் நம்மை சுற்றி இருக்கிற பயப்படுகிறார்கள். எப்படி அவன் புத்தி தெரிந்து இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறான், சமாதானமான வார்த்தைகளை சொல்லுகிறான், எப்படி ஒரு சௌக்கியத்தை கொண்டு வருகிறான், ஆசீர்வாதத்தை கொண்டு வர மகனாக எப்படி இவன் மாற்றப்பட்டிருக்கிறான். இவன் அசுத்த உதடுள்ளவன் அல்லவா, இவன் எப்படி இவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் ஜபங்கள் எப்படி வருகிறது என்று சொல்லி அங்கே பயந்து போகிறார்கள். இது எல்லாம் நடந்தது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவருக்கே எல்லா விதமான கனமும் துதியும் மகிமையும் மாட்சிமையும் உள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. லூக்கா. ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கூடருக்கு பார்வை கொடுக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, பாவத்தினால் சிறைப்பட்டவர்களை, அக்கிரமத்தினால் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க தேவன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அவருக்கு அதிகாரமும் வல்லமையும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? to set them at liberty என்று வாசிக்கிறோம். அவரை விடுதலையாக்கத்தக்கதாக, ஒருவனும் ஒரு காலமும் விடுதலையாக்க முடியாத பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் வீணான நடக்கையிலிருந்தும் விடுதலையாக்கும் பொருட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, எபேசியர் 5:8 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவரே, என்னை நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றினேன். பாவத்தின் கயிறிலிருந்து என்னை விடுவித்து ஒரு அன்பின் கயிறினால் கட்டினீர். ரெண்டு விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு கயிறு பாவத்தினால் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. பிசாசினுடைய நோக்கத்தினால், பிசாசின் காரியத்தினால் நாம் பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தோம். இப்பொழுது அவர் எப்படி நம்மை கட்டி வைத்திருக்கிறார்? அவரும் கட்டி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவரும் நம்ம கட்டுப்பட்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட கயிறு? அன்பின் கயிறு. ஓசியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I drew them with the cord of men with the bands of love என்று வாசிக்கிறோம். அவர் கட்டி வைத்திருப்பது அன்பின் கயிறு. இப்போ அவரும் தான் கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த கயிறுடைய காரியம் என்ன? அது அன்பின் கயிறு. பிசாசு கட்டி வைத்திருந்த கயிறு பேர் என்ன? அது பாவத்தின் கயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை அன்பின் கயிறினால் கட்டினார். அது மாத்திரமல்ல, அவன் அடிமை ஆக்கி வைத்திருந்தான். நாம் துர்க்குணங்களுக்கும் அடிமையாக வைக்கப்பட்டோம். இப்பொழுது நாம் எதற்கு நாம் அடிமையாகிறோம்? நீதிக்கென்று நாம் ஆகியிருக்கிறோம். we are a servant of righteousness என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது அக்கிரமங்களுக்கு அடிமையானவர்கள் அல்ல, பாவத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல. நாம் இப்பொழுது நீதிக்கு அடிமையானவர்கள். நம்மை பாவத்தின் கயிறு கட்டி வைக்கிறது. இப்பொழுது அவருடைய அன்பின் கயிறு கட்டி வைக்கிறது. இது அவர் வேண்டுமென்றே இது கட்டல, நம்மை நாமே ஒப்பு கொடுத்தோம் என்று ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்மை நாமே அவருக்கு அடிமையாக நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று வாசிக்கிறோம். அவர் வலுக்கட்டாயமாக கட்டவில்லை, நாம் நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான காரியம்! பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அந்த கதிரேனா ஊரனா மனுஷனை தேவன் விடுவித்த பிறகு நடந்த காரியம் என்ன? அவன் சந்தோஷம் அடைந்தான், சமாதானம் அடைந்தான். அவனுடைய அசுத்தமான காரியங்கள் எல்லாம் பண்டிகள் மீது போனது. அசுத்தத்தை தெரிந்து கொண்டது. தேவனால் உண்டான மனுஷன் தேவனை தெரிந்து கொண்டான். அவன் 3 காரியங்கள் நடைபெற்றது. ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்தான். 2வது, அவன் வஸ்திரம் தரித்தவனாக காணப்பட்டான். 3வது, ரைட் மைண்ட், அவனுடைய புத்தி தெளிந்தது. ஒரு மனுஷன் தேவன் ரட்சிக்கும் போது இந்த 3 விதமான காரியங்கள் நடக்கும். இது நடந்திருக்கிறா? நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறா? நாமே சிந்தித்து பார்க்கணும். இந்த காரியங்கள் நடந்திருந்தா தான் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். உடனடியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் அமர்வோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க பிரியப்படுவோம். நம்முடைய வார்த்தையானது தேனிலும் தெளிதேனிலும் பிரியமாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? தேனிலும், தேனை கொடுத்த கசக்குன்னு சொல்லுவாங்களா? தேனு வேணான்னு சொல்லுவாங்களா? ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொன்னா அவ்வளவு பிரியமா இருக்கும். யாருக்கு? பிசாசு நீங்கினவர்களுக்கு, அசுத்தமானவர்களை தங்களிடத்திலிருந்து தூக்கி தூரப்பட்டவர்களுக்கு இந்த தேனிலும்
தெளிதேனிலும் மதுரமாக தேவனுடைய வார்த்தையானது காணப்படும். ஆகவே தேவனை அறிந்து கொண்ட மக்கள் முதலாவதாக செய்கின்ற காரியம் என்ன? தேவனை நோக்கி வந்து தேவனிடத்திலே வந்து அமருவார்கள். இது கசப்பா இருக்காது, எட்டிக்காயாக கசக்காது. பாருங்க, மாத்தாரை பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 10:39. And she had a sister called Mary, which also sat at the feet of Jesus and heard his voice என்று வாசிக்கிறோம். வாசிங்க. மரியாள் எங்கே இருந்தால் இயேசுவின் பாதத்தில் இருந்து வந்து உட்கார்ந்தார். அவளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. உன்னதமான தேவனை தெரிந்து கொண்டால் அங்கே மரியாள் செய்த காரியம்னா தேவனுடைய பாதத்தை அவள் கட்டி பிடித்து கொண்டு வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார். நமக்கு சந்தோஷமா இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குதா? நமக்கு சந்தோஷம் இருக்குதா? அவள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு. ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மாத்தாலோ she is compared with many things என்று வாசிக்கிறோம். அநேக காரியங்களால் அவர் அலசடிப்பட்டு கொண்டிருந்தார். அது செய்யணும், இது செய்யணும், சமைக்கணும், போகணும், விருந்தாளில் கவனிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார் 10ஆம் அதிகாரம் 42 மாத்தாரை மாத்தியாளர் தேவையானது ஒன்று. வாசிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எது நல்ல பங்கு? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்பதுதான் நல்ல பங்கு. தேவன் சொல்கிற விதமாக நடந்து கொள்வது நல்ல பங்கு. எல்லாவற்றை காட்டிலும் எது நல்ல பங்கு? What is the good part of everything is to sit at the feet of the Lord and worship him and to hear his holy voice. அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்பதும் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பதும் தான் அது நல்ல பங்கு என்று வாசிக்கிறோம். இந்த ரொம்ப தேவன் விரும்பின ஒரு குடும்பம் உண்டு. அது மாத்தாள், லாசரு, மரியாளுடைய குடும்பம். அது பெத்தானியா ஊர்ல இருக்கிறதா. தேவன் அங்கு அடிக்கப்படுவதற்கு 6 நாட்கள் முன்பாக இந்த வீட்டிற்கு தான் சென்றார். அந்த பெத்தானியா கிராமத்திற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றார். இப்பொழுது அந்த மாத்தாள் மரியாளோடு யாரும் அமர்ந்திருக்கிறார்? லாசரும் அவனோடு கூட பந்தி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதை வந்து யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை இதை வாசிக்கிறோம். இப்பொழுது லாசரும் அமர்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ஏன் அமர்ந்திருந்தால் அதுக்கு முன்பான அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் இறந்து 4 நாள் ஆயிற்று. அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அங்கே வாசிக்கிறோம். 8 வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம். His hands was bound, his legs was bound. வாசிக்கிறோம். with grave cloth என்று வாசிக்கிறோம். வாசிக்கிற அந்த வசனத்தை. இப்போது அவனுடைய கைகள் எதனால் கட்டப்பட்டிருந்தது? பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. கால்கள் கட்டப்பட்டிருந்தது. முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. எப்படி வரான் மனுஷன்? எப்படி வரான்? லாசர் எப்படி வரான்? கையை கட்டி இருக்கிறாங்க, காலை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவன் என்ன சொல்றாரு? கட்டவிழ்த்து விடுங்கள். கதரேனா ஊராக அந்த மனுஷனை பிசாசு வந்து கட்டவிழ்த்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கால வாசிக்கும் போது he set at liberty என்று வாசிக்கிறோம். அவர் விடுதலையாக்க வந்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது லாசருவை அவர் கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. கட்டவிழ்த்து விடுங்கள் என்று மாத்திரமல்ல, லூஸ் ஹிம் லெட் ஹிம் கோ என்று இருக்கிறது. என்னது என்ன இருக்கிறது ஆங்கிலத்தில்? லெட் ஹிம் கோ. அவன் போகட்டும், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று இருக்கிறது. அவன் போகட்டும், விடுதலையாக்கினார். அவன் போகட்டும், அவனை கட்டவிழ்த்தார். அங்கே அந்த வசனங்களில் பின்பாக நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து சொல்றாங்க, see how Jesus loved him என்று சொல்கிறார். இந்த மனுஷனை எப்படி தேவன் நேசித்தார் பாருங்கள் என்று சொல்கிறார். see how Jesus loved him என்று சொல்கிறார். அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவனை பிரேத கலரிலிருந்து அவனை உயிர்த்தெழுந்த பிறகு அவனுடைய கட்டுதெல்லாம் அவிழ்த்து அவன் போகட்டும் என்று சொன்ன பிறகு மக்கள் சேர்ந்து சொல்கிறார்கள், see how Jesus loved him என்று சொல்கிறார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை எப்படி நேசித்தார். இந்த மனுஷன் காணப்படவே இல்லை, மரியாள் மாத்தாளோடு காணப்படவே இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு முதலாவதாக வெளிப்பட்டது அவன் மீது. அவனுடைய பிரேத கலரிலிருந்து அவன் உயிர்த்தெழுந்தார், கட்டுகளை வைத்தார், பாவத்திலிருந்து அவன் விடுதலை கொடுத்தார்.
இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது இப்பொழுது அவரோடு கூட பந்தி இருக்கிறார். அவர் தமது அன்பை முதலாவதாக காட்டினார், அவனை விடுதலை பண்ணினார். இப்பொழுது அவரோடு கூட the Lazarus also sat with him என்று வாசிக்கிறோம். பாருங்க, இப்போ நம்ம உண்மையாகவே விடுதலையாக்கி இருந்தாக்கா அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற எவ்வளோ வாஞ்சியா இருக்கணும் பாருங்க. அவருடைய பந்தியை ஆயத்தப்படுத்தி அவரோடு போஜனமானம் பண்ணுகிறார். அவர்களோடு கூட லாசரும் அமர்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பந்தி ஆயத்தப்பட்டிருக்கிறது. நாம் இதிலிருந்து விலகி இருந்தால் அவர் நன்றி கட்டவர்களாக தான் காணப்படும். நினைச்சு பாருங்க, அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, எப்படி அவருடைய அன்பு இந்த மனுஷன் மீது வெளிப்பட்டது, எப்படிப்பட்ட அன்பு இந்த மனுஷன் மீது வெளிப்பட்டது. அவனை மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதினார், அது மாத்திரமல்ல கட்டுகளை விடுதலாக்கினார், எப்படி இவருடைய அன்பு என்று சொல்கிறார்கள். அடுத்த கட்டமாக அந்த வசனங்களை பார்க்கும்பொழுது அவனுடைய பந்தியிலே அவன் அமர்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோமா? அவர் விலகி நின்று இன்னும் பந்தியில நான் பங்கு பெற ஆயத்தமில்லை என்று சொல்லி சோர்ந்த மனதோடு நாம் செல்கிறோமா? ஒப்பு கொடுத்து நன்றி உள்ளவர்கள் தான் அவருடைய பந்தியிலே சுத்தமானவர்களாக கை வைப்போம். அவர்கள் தன்னோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்று வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். ஒரு பெருசையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான், விருந்து கொடுக்கும்படி அழைத்தான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். அப்பொழுது ஒரு வேசியான ஸ்திரீ என்ன பண்றாங்க, வந்து ஆண்டவரிடத்துல வந்து அமர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க போனா அந்த காலத்துல தண்ணியை எடுத்து கையை காலை கழுவி விடணும். யார் கூப்பிடுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், கையை காலையும் கூப்பிடுறவங்க கழுவி விடணும். ஏன்னாக்கா அந்த ஊர் டஸ்ட் நிறைந்த ஊர், பாலஸ்தீனா தேசம், இப்படி புழுதியும் தூசியும் பறக்கிற நாடு. அங்கே யாராவது விருந்துக்கு வர்றனால வெளியே தண்ணீரை வைத்திருப்பாங்க, தண்ணியை எடுத்து கழுவுவாங்க, கையை வந்து கழுவுவாங்க, தலையில எண்ணெயை பூசுவாங்க. ஏன், அவ்வளோ உஷ்ணமான நாடு, தலை என்ன பண்ணோம், வறண்டுடும். உள்ள வந்தவொடனே தலையில எண்ணெய் பூசுவாங்க, போதும் ஆயின்மெண்ட் அவங்க ஹெல்த், தலையில எண்ணெய் பூசுவாங்க, கையை காலை நல்லா கழுவி விடுவாங்க. அவங்களே கழுவிட்டு வர மாட்டாங்க, அது அவமரியாதை. ஒரு கெஸ்ட் உள்ள வராங்கனாக்க, ஒரு விருந்தினர் உள்ள வராங்கனாக்கா the host will wash the hands of the guest என்று வாசிக்கிறோம். அங்கே ஒரு விருந்தினருக்கு யாரு அவங்க அழைத்தாங்க அவங்க வந்து கையும் காலையும் கழுவி விடுவாங்க. அவர் போறார், பரிசேயர் விரும்பி அழைக்கிறான். இவரே பரிசேயர் வீட்டுக்கு போகல, ஏன்னா இவர் பாரியோட வீட்டுக்கு தான் போவாரு, இவர் பரிசேயரோட வீட்டுக்கு போறாரு. அவன் கையை காய் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அவன் தலையை கூட எண்ணெயால அவர் தேய்ச்சி விடல. ஆனா அவர் சொல்றாரு, இந்த பொண்ணு என்ன பண்ணா, கண்ணீர் கொடுக்கல, அதுக்கு போல தன்னுடைய கண்ணீரினாலே கழுவினா. ரொம்ப முக்கியமான வசனம். அவரோட கண்ணீர் கொடுக்கல, ஆனா கண்ணீரினாலே கழுவினா என்று வாசிக்கிறோம். எவ்வளவு உன்னதமான ஒரு அன்பு பாருங்க, தேவன் மீது ஒரு அன்பு. அவர் தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய கால்களை கழுவினார். நரகம் என்னும் பரிமளத்தை உடைத்தால், கால்களில் பூசினார். வாசிக்கிறோம், முத்தம் விட்டால் என்று வாசிக்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கும் போது பின்னாக வாசிக்கிறோம், he ceased not from kissing என்று வாசிக்கிறோம். அவர் வந்து முத்தம் கொடுப்பதை நிறுத்தவே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு தடவை முத்தம் கொடுத்துட்டு விடல, அவருடைய கால்களை பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். he ceased not from kissing என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அவர் முத்தம் கொடுப்பதை நிறுத்தவே இல்லை. கண்ணீரினால கழுவினா, எண்ணெயால காலை பூசினா, அது என்ன பண்ணா, முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக அவர் திரும்பினார் என்று வாசிக்கிறோம். அவள் அமர்ந்தார், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தார். லாசரு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தான். அது மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கிற நேரத்தில் அதிகம் நேரம் ஆயிடுச்சு. அவர் சால்வை கொடுத்து வாசிக்கிறோம். அவன் உடுத்தியிருந்தான் வாசிக்கிறோம். அவன் உடுத்தியிருந்தான் என்று வாசிக்கிறோம். அவர் 61 வாசிக்கிறோம். நீதியின் சால்வையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரைட் மைண்ட் என்று வாசிக்கிறோம். சரியான புத்தியாக இருந்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தியை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது தான் சரியான தீர்வு என்று அவன் தெரிந்து கொண்டான். ஆகவே இன்றைக்கு இருக்கிற தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் மெய்யாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எல்லாவித கட்டிலிருந்தும் நாம் விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற்றினார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அசுத்தமான ஆவிகள், அசுத்தமான பன்றிகளை தெரிந்து கொண்டது. இந்த மனுஷன் தேவனை தெரிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அவருடைய தெரிந்து கொண்டதோட பலன் என்ன, அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து சரியா
ரட்சிப்பின் சாலையும் நீதியின் சாலையும் நாம் போர்த்தி கொண்டு வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு தேவனை சரியான சிந்தனையிலே நாம் அவரை ஆராதிக்கணும். எழுதிருந்து சில 246 பாடலை நாம் பாடலாம். 746 மன்னன் முன்னே நிற்போம் நாம் பொன்முடி சொல்லி 246 7 4 6